தனுஷனுடைய ரசிக பெருமக்களே, கிட்டத்தட்ட 2002வது வருஷம் தொடங்கின ஒரு பந்தம் இன்னைக்கு 2026 24 வருஷம், கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டு. உங்களை மாதிரி ரசிகர்கள் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி ஒரு ரசிகர்கள் கிடைக்கிறதுக்கு அவர் கொடுத்து வச்சிருக்கணும். அவர் படங்கள் தியேட்டர் ரிலீஸ் ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, அவருக்கு பிறந்த நாள்னா கொண்டாடுறீங்க, இன்னும் அவருடைய ஒவ்வொரு அசைவுக்கும் பின்னாலேயே இருந்து ஊக்கப்படுத்துறீங்க. உங்களுடைய ஊக்கமும் உங்களுடைய அன்பும் உங்களுடைய ஆதரவும் இல்லைன்னா இன்னைக்கு அவருக்கு இந்த உயரம் இருக்காது. என் மகனை நான் மகனாக பெற்றதை விட உங்களை ரசிகர்களாக பெற்றது மிக்க மகிழ்ச்சி எனக்கு. ஒரு ரதத்தை 1000 பக்தர்கள் சேர்ந்து இழுத்துட்டு போகிற மாதிரி அந்த தேரை நீங்கள் இழுத்துட்டு போகிறீங்க. அவருக்கு இன்னும் எவ்வளவு உயரம் போனாலும் உங்களை அவர் மறக்க மாட்டார். நீங்கள் இருந்தால்தான் அவர் இன்னும் உயரம் போக முடியும். உங்களுடைய ஆதரவு அவருக்கு என்றைக்குமே இருக்கணும். உங்களெல்லாம் வேறு குடும்பமாக எங்களால் நினைக்க முடியாது. நீங்கள்லாம் எங்கள் வீட்டில் அவருக்கு பிறகு பிறந்த பிள்ளைகளாக நான் நினைக்கிறேன். உங்களை இன்னைக்கு ரசிகர்களாக இருந்து இரத்த தானம் செய்கிற அளவுக்கு வந்திருக்கீங்கன்னா, அவருக்காக அன்பு கொடுத்து நீங்கள் இன்னைக்கு ரத்தம் கொடுக்குறீங்க அப்படின்னா இது எவ்வளோ பெரிய பாராட்டுதலுக்குரிய ஒரு செயல் அப்படிங்கிறத என்னால் மறக்கவே முடியாது. இந்த நாள் ரொம்ப பெருமைக்குரிய ஒரு நாள். உங்களுடைய ஆதரவு என்றைக்குமே இப்படி இருக்கணும் அப்படின்னு உங்களையும், இன்னும் சொல்ல போனால் எங்களுக்கு 2 விஷயம்தான் இந்த வளர்ச்சிக்கு காரணம். எங்களுடைய குலதெய்வம், அந்த குலதெய்வத்துக்கு அடுத்த இடத்துல இருக்கிற நீங்கள். உங்களுடைய அன்பும் ஆதரவும் இவ்வளவு நெருக்கமாக அவர் தொடர்ந்துகிட்டு இருக்கிற வரைக்கும் எந்த சக்தியாலையும் அவரை அசைக்க முடியாது. உங்களுடைய அன்புக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே நிற்கிறது நிஜமாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு மருத்துவராகவும் எனக்கு இந்த இவெண்ட்டோட ரொம்ப தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் சேர்த்து. தனுஷ் சார் இது ஒன்றும் புதுசு கிடையாது. தனுஷோட ரசிகர்களுக்கும் இது புதுசு கிடையாது. ஐ திங்க் 10 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்மளோட 2015 சென்னை ஃப்ளட்ஸ் அப்போது உங்களில் எத்தனை பேர் நிறைய சப்போர்ட் கொடுத்து தனுஷோட ரசிகர்கள் ஒருத்தரும் கிட்டத்தட்ட 25,000 பேருக்கு நாங்கள் மெடிக்கல் கேம்ப் பண்ணோம். தனுஷ் ரசிகர்கள் இல்லைன்னா எங்களால் அதை பண்ணியிருக்கவே முடியாது. ஸோ இதை நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ரத்த தானம் மூலமாகவும் இந்த மாதிரி நிறைய மெடிக்கல் சர்வீசஸ் மூலமாகவும் பண்ணிகிட்டே இருக்கிறதுன்றது நீங்கள் பண்ணுறதுன்றது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு மருத்துவராகவும் ரொம்ப பெருமையாக இருக்குது. ரத்த தானம் அப்படின்றது எல்லாராலையும் பண்ணிட முடியாது. நீங்கள் அவர் ஒருத்தரை நம்பி உங்களை ரத்தத்தை அப்பா சொன்ன மாதிரி ரத்தத்தை கொடுக்கறது அப்படின்றது, நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் ஒவ்வொரு உயிரை காப்பாற்றும். இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இதை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுக்கு நாங்கள் டாக்டர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் இந்த மொமெண்ட்டில். அண்ட் தம்பிக்காக நீங்கள் பண்ணுறதுக்காகவும் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. உங்களை பார்த்தா ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் இருக்குது எனக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் ஆஃப் யூ பீயிங் ஹியர். இங்கேருந்து இவ்வளவு மகத்தான ஒரு காரியம் பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் நிஜமாவே நிறைய உயிரை காப்பாற்றும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். அவங்க சொன்ன மாதிரி தான் மேடையில் நின்று இத்தனை பேர் என் தம்பி பின்னாடி இருக்கீங்கிறத பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. இன்னைக்கு நடக்கிற இந்த ஈவெண்ட்டில் நிறைய சினிமா சம்மந்தமான ஈவெண்ட்டில் கூட்டம் வர்றதோ இல்லைனா வேறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூட்டம் சேர்றதோ ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் தானத்திலேயே பெரிய தானம் ரத்த தானம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு என் தம்பிக்காக இத்தனை பேர் இவ்வளோ கூட்டம் சேர்ந்துருக்கீங்கிறத இங்கேருந்து பார்க்கும்போது அவர் மேலே நீங்கள் வச்சிருக்கிற மரியாதையும் பக்தியும் ரொம்ப ரொம்ப பளிச்சுன்னு தெரியுது. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அதுக்காக நான் என் தம்பி சார்பாகவும் எங்கள் குடும்பம் சார்பாகவும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்படி ஒரு ஸ்டாருக்கு நாங்கள் ஃபேன் அப்படின்னு ஃபேன்ஸ் தான் பெருமையாக சொல்லிப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கிற ஃபேன்ஸும் நீங்கள் இன்றைக்கி செய்ய போகிற செயலும் என் தம்பி இவங்களுடைய தலைவன் நான் அவன் பெருமையாக சொல்லிக்குவான் இனிமே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி வெரி மச். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும், உங்கள் குடும்பங்களும், உங்களை நம்பி இங்கே அமுச்சு வச்சுருந்த உங்கள் குடும்பத்துக்கும் நாங்கள் எல்லாரும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ.
இவ்வளவு சுதந்திரமாக இந்த விழா நடக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய இடத்த கொடுத்து உதவுன திரு ஐஸ்வரி கணேஷ் அவர்களுக்கு மிக்க நன்றி. தனுஷனுடைய ரசிக பெருமக்களே, கிட்டத்தட்ட 2002 வருஷம் தொடங்கின ஒரு பந்தம் இன்னைக்கு 2026 24 வருஷம், கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டு உங்களை மாதிரி ரசிகர்கள் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி ஒரு ரசிகர்கள் கிடைக்கிறதுக்கு அவர் கொடுத்து வச்சிருக்கணும். அவர் படங்கள் தியேட்டர் ரிலீஸ் ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, அவருக்கு பிறந்த நாள்னா கொண்டாடுறீங்க, இன்னும் அவருடைய ஒவ்வொரு அசைவுக்கும் பின்னாலேயே இருந்து ஊக்கப்படுத்துறீங்க. உங்களுடைய ஊக்கமும் உங்களுடைய அன்பும் உங்களுடைய ஆதரவும் இல்லைன்னா இன்னைக்கு அவருக்கு இந்த உயரம் இருக்காது. என் மகனை நான் மகனாக பெற்றதை விட உங்களை ரசிகர்களாக பெற்றது மிக்க மகிழ்ச்சி எனக்கு. ஒரு ரதத்தை 1000 பக்தர்கள் சேர்ந்து இழுத்துட்டு போகிற மாதிரி அந்த தேரை நீங்கள் இழுத்துட்டு போகிறீங்க. அவருக்கு இன்னும் எவ்வளவு உயரம் போனாலும் உங்களை அவர் மறக்க மாட்டார். நீங்கள் இருந்தால்தான் அவர் இன்னும் உயரம் போக முடியும். உங்களுடைய ஆதரவு அவருக்கு என்றைக்குமே இருக்கணும். உங்களை எல்லாம் வேறு குடும்பமாக எங்களால் நினைக்க முடியாது. நீங்கள்லாம் எங்கள் வீட்டில் அவருக்கு பிறகு பிறந்த பிள்ளைகளாக நான் நினைக்கிறேன். உங்களை இன்னைக்கு ரசிகர்களாக இருந்து இரத்த தானம் செய்கிற அளவுக்கு வந்திருக்கீங்கன்னா, அவருக்காக அன்பு கொடுத்து நீங்கள் இன்னைக்கு ரத்தம் கொடுக்குறீங்க அப்படின்னா இது எவ்வளோ பெரிய பாராட்டுதலுக்குரிய ஒரு செயல் அப்படிங்கிறத என்னால் மறக்கவே முடியாது. இந்த நாள் ரொம்ப பெருமைக்குரிய ஒரு நாள். உங்களுடைய ஆதரவு என்றைக்குமே இப்படி இருக்கணும் அப்படின்னு உங்களையும், இன்னும் சொல்லப்போனால் எங்களுக்கு 2 விஷயந்தான் இந்த வளர்ச்சிக்கு காரணம். எங்களுடைய குலதெய்வம், அந்த குலதெய்வத்துக்கு அடுத்த இடத்துல இருக்கிற நீங்கள், உங்களுடைய அன்பும் ஆதரவும் இவ்வளவு நெருக்கம் அவர் தொடர்ந்துகிட்டு இருக்கிற வரைக்கும் எந்த சக்தியாலையும் அவரை அசைக்க முடியாது. உங்களுடைய அன்புக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே நிற்கிறது நிஜமாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு மருத்துவராகவும் எனக்கு இந்த இவெண்ட்டோட ரொம்ப தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் சேர்த்து. தனுஷ் சார் இது ஒன்றும் புதுசு கிடையாது. தனுஷோட ரசிகர்களுக்கும் இது புதுசு கிடையாது. ஐ திங்க் 10 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்மளோட 2015 சென்னை ஃப்ளட்ஸ் அப்போது உங்களில் எத்தனை பேர் நிறைய சப்போர்ட் கொடுத்து தனுஷோட ரசிகர்கள் ஒருத்தரும் கிட்டத்தட்ட 25,000 பேருக்கு நாங்கள் மெடிக்கல் கேம்ப் பண்ணோம். தனுஷ் ரசிகர்கள் இல்லைன்னா எங்களால் அதை பண்ணியிருக்கவே முடியாது. ஸோ இதை நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ரத்த தானம் மூலமாகவும் இந்த மாதிரி நிறைய மெடிக்கல் சர்வீசஸ் மூலமாகவும் பண்ணிகிட்டே இருக்கிறதுன்றது நீங்கள் பண்ணுறதுன்றது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு மருத்துவராகவும் ரொம்ப பெருமையாக இருக்குது. ரத்த தானம் அப்படின்றது எல்லாராலையும் பண்ணிட முடியாது. நீங்கள் அவர் ஒருத்தரை நம்பி உங்களை ரத்தத்தை அப்பா சொன்ன மாதிரி ரத்தத்தை கொடுக்கறது அப்படின்றது, நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் ஒவ்வொரு உயிரை காப்பாற்றும். இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இதை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுக்கு நாங்கள் டாக்டர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் இந்த மொமெண்ட்டில். அண்ட் தம்பிக்காக நீங்கள் பண்ணுறதுக்காகவும் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. உங்களை பார்த்தா ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் இருக்குது எனக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் ஆஃப் யூ பீயிங் ஹியர். இங்கேருந்து இவ்வளவு மகத்தான ஒரு காரியம் பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் நிஜமாவே நிறைய உயிரை காப்பாற்றும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். அவங்க சொன்ன மாதிரி தான் மேடையில் நின்று இத்தனை பேர் என் தம்பி பின்னாடி இருக்கீங்கிறத பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. இன்னைக்கு நடக்கிற இந்த ஈவெண்ட்டில் நிறைய சினிமா சம்மந்தமான ஈவெண்ட்டில் கூட்டம் வர்றதோ இல்லைனா வேறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூட்டம் சேர்றதோ ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் தானத்திலேயே பெரிய தானம் ரத்த தானம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு என் தம்பிக்காக இத்தனை பேர் இவ்வளோ கூட்டம் சேர்ந்துருக்கீங்கிறத இங்கேருந்து பார்க்கும்போது அவர் மேலே நீங்கள் வச்சிருக்கிற மரியாதையும் பக்தியும் ரொம்ப ரொம்ப பளிச்சுன்னு தெரியுது. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அதுக்காக நான் என் தம்பி சார்பாகவும் எங்கள் குடும்பம் சார்பாகவும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்படி ஒரு ஸ்டாருக்கு நாங்கள் ஃபேன் அப்படின்னு ஃபேன்ஸ் தான் பெருமையாக சொல்லிப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கிற ஃபேன்ஸும் நீங்கள் இன்றைக்கி செய்ய போகிற செயலும் என் தம்பி இவங்களுடைய தலைவன் நான் அவன் பெருமையாக சொல்லிக்குவான் இனிமே. தேங்க்யூ ஸோ மச்.
தேங்க்யூ வெரி வெரி மச். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும், உங்கள் குடும்பங்களும், உங்களை நம்பி இங்கே அமுச்சு வச்சிருந்த உங்கள் குடும்பத்துக்கும் நாங்கள் எல்லாரும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. இவ்வளவு சுதந்திரமாக இந்த விழா நடக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய இடத்த கொடுத்து உதவுன திரு ஐஸ்வரி கணேஷ் அவர்களுக்கு மிக்க நன்றி.